இந்த செவ்வாழைப்பழம் ஒன்று சொல்லுவாங்க. இந்த செவ்வாழைப்பழத்தை வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நாள் வந்து நல்லா வாங்கி வந்து நல்லா கொஞ்சம் மேலாப்பில் கழுவிட வேண்டியது. கழுவி விட்டு அதன் நடுவில் வந்து கீறி ஒரு கத்தியால் ஷார்ப்பான நைஃப்னால் நல்லா கீறி நீர்முள்ளி விதை, சரிங்களா, அந்த நீர்முள்ளி விதையை வந்து எடுத்துக்கிறோங்க. இந்த நீர்முள்ளி விதையை வந்து நம்ம வந்து எப்படி டெஸ்ட்டு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியில் போடுங்க. அதிக அளவு மிதந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த விதையில் வந்து உயிரோட்டம் வந்து கிடையாது. கொஞ்சம் ஓரளவு அது சிங்க் ஆகியிருக்கணும். ஏறத்தாழ ஒரு 100 இது போடும் பொழுது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50ஆவது உள்ளைக்க வந்து மூலிகை இருக்க வேண்டும், சரிங்களா. அந்த மாதிரியான விதைகளை வந்து எடுத்துக்கிறோங்க. அதோடு கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு 2வது டெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சோண்டு தண்ணீர் விட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, பிசைஞ்சு வரும் பொழுது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றுறீங்களோ அவ்வளவு இதையும் வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணி வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரியாக வரும். இந்த மூலிகை விதையை வச்சு தான் அந்த காலத்தில் வந்து மணலை வந்து கயிறா திரிச்ச வித்தைகளை வந்து பண்ணியிருந்திருக்காங்க, சரிங்களா. அது வந்து வேறு சாப்டர். இப்போ நம்ம அதுக்குள்ளே வருவோம். இந்த நீர்முள்ளி விதையை எடுத்து அந்த வாழைப்பழத்தை உள்ளைக்க வந்து வைத்து கொண்டு ஒரு சின்ன ஒரு துணியை வச்சு, வெள்ளை துணியை வச்சு ஒரு சின்ன ஒரு நூலால் மென்மையாக வந்து நாள் இரவில் வந்து கட்டி வைத்து விட வேண்டும், சரிங்களா. மறுநாள் காலையில் எந்திரிச்சு பல் துளைக்கி விட்ட பிறகு முதல் உணவாக எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல, அல்லது காலையில் மார்னிங்கு வந்து நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னாலும் டிஃபன் மாதிரி இது எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் நல்லது தான். கொஞ்சம் அந்த விதைகள் கொஞ்சம் ஊறி இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு பபுள் காம் தன்மையான ஒரு எலாஸ்டிசிட்டி தன்மையில் வந்து இருக்கிறனால வந்து கொஞ்சம் வந்து மெண்டு முழுங்குறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் இந்த உயிரணுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த விதைக்கு வந்து ரொம்ப அதிகம், சரிங்களா. அதை வந்து நம்ம வந்து ரெகுலராக நம்ம வந்து எடுத்துக்கிட்டே வந்தோம்னா, ஒரு மண்டலம் எடுத்து கொண்டு வந்தோம்னா, அதே நேரம் வந்து இந்த செவ்வாழையில் வந்து ஏறத்தாழ நிறைய அந்த பொட்டாசியம் சத்துக்கள் வந்து அதிகம், சரிங்களா. அந்த பொட்டாசியம் சத்துக்கள் வந்து இன்னும் வந்து அந்த செக்ஸுவல் ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரம் வந்து இந்த நீர்முள்ளியும் இந்த உயிரணுக்களோட உற்பத்தியை வந்து அதிகரித்து கொடுக்க வைக்கும், சரிங்களா. அதனால தான் நம்ம வந்து இதை வந்து ரெகுலராக வந்து இது ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நாள் 2 நாளில் இன்ஸ்டண்ட்டாக காஃபி, இன்ஸ்டன்ட் மசாலா மாதிரி இது பலன் தராது. அதே நேரம் வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு மண்டலமாவது நீங்கள் எடுக்கிற மாதிரி பாருங்கள். காலையில் ஒரு உணவாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்க வைக்கும். அதே நேரம் வந்து இன்னொரு ரெசிபி வந்து கேட்டிங்கன்னா, நாட்டு மாதுளை வந்து எடுத்துக்கிறங்க, சரிங்களா. நாட்டு மாதுளை எடுத்துக்கொண்டு அதை வந்து நெருப்பில் லைட்டாக வாட்டி கொள்ளுங்க, சரிங்களா. நெருப்பில் வாட்டி கொண்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்ச பிறகு நல்லா ஜூஸ் புழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அது நிறைய ஜூஸ் வந்து வர ஆரம்பிக்கும், சரிங்களா. அந்த ஜூஸில் வந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கசகச விதையை, சரிங்களா, அல்லது இந்த நீர்முள்ளி விதையும் ஊற வைத்து நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கொள்ளும் பொழுது வந்து இது வந்து உயிரணுக்களை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து உண்டு பண்ணி கொடுக்குது, சரிங்களா. இதை வந்து நம்ம வந்து ரெகுலராக ஒரு மண்டலமாவது கொஞ்சம் சாப்பிட்டு வரணும். அது காலை நேரத்தில் கொஞ்சம் கசகசா சாப்பிடும் பொழுது வந்து கொஞ்சம் தூக்கம், ட்ரௌசினஸ் இந்த மாதிரியான இதுகள்லாம் கொடுக்குறனால வந்து கொஞ்சம் நம்ம வந்து அதை வந்து கசகசா நீர்முள்ளி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இரவு நேரத்தில் இதை வந்து சாப்பிட்ற மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம், சரிங்களா. அதனால தான் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிரணுக்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறனால வந்து இதை வந்து நம்ம ரெகுலராக கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளலாம். இது வந்து முற்றிலும் ஆண்குறி எழுச்சிக்கு வந்து கிடையாது, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு வந்து கிடையாது. உயிரணுக்கள் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு, உயிரணுக்கள் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலைக்கு இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, நல்ல ஒரு இது இருக்கும், ஆற்றல் இருக்கும், நல்லா ஒரு நாளைக்கு 3 தடவைக்கு மேலே உடல் உறவுலாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் இது பண்ணுவாங்க, ஆனால் கருத்தரிக்காது, அதுதான் மெயின். அப்போது அந்த மாதிரியான ஒரு விரைவாக கருத்தரிக்கிறதுக்கு வந்து இந்த இதை நீங்கள் ரெசிப்பியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து சிலாஜித்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெசின் வந்து கிடைக்கும். இது வந்து மலைப்பகுதிகளில் பிளான்ட்டிலிருந்து அந்த ஒரு கள்ளி மாதிரியான அமைப்பு வந்து நாளாக
அது வந்து மெட்டபாலிசம் ஆகி இந்த மாதிரி பாறைகளில் இடுக்குகளில் வந்து தேங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இதனுடைய ஆராய்ச்சிகள் வந்து இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்குது. சரிங்களா? இது எப்படி உருவாகுது, எப்படி தோன்றியது அப்படிங்கிறது வந்து இதில் தெரியவில்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து ஃபைட்டோடெஸ்டோஸ்டெரான் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ஸில் இது ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து வைக்கிறனால எந்த விதமான ஒரு சந்தேகமும் இதில் வந்து கிடையாது. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சிலாஜித்து ரெசின் மாதிரியே இருக்கும். இதை வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டிக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அல்லது நீங்களே ஒரு சின்ன ஒரு கரண்டி மாதிரி எடுத்துக்கொண்டு அதை வந்து வாட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு காலை மாலை இரு நேரங்களில் சாப்பிட்டாலும் அந்த ட்ரிங்க்ஸை குடித்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து மாத்திரைகளாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அதை வந்து பைண்டு பண்ணி நம்ம இந்த டேப்லெட்டுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் விசேஷித்த ஒரு ஆற்றல் வந்து கிடைக்கும். உடம்புல வந்து டெஸ்டோஸ்டரானுடைய உற்பத்தியை வந்து அதிகரித்து கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் உடம்புக்குள்ள உள்ள அந்த பலகீனம் இதெல்லாம் வந்து குறைச்சி கொடுக்க வைக்கும். இந்த டெஸ்டோஸ்டரான் உற்பத்தி அதிகமாக இந்த உயிரணுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இது எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். அந்த டெஸ்டோஸ்டரான் அதிகரிக்க இந்த விந்தணுக்களுடைய மொட்டிலிட்டி வந்து அதிகமாக காணப்படும். அதனால தான் இளம் வயதில் வந்து இன்னும் வீரியமாக காணப்படக்கூடிய ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்டோஸ்டரான் பீக்கான ஹவர்ஸில் லைஃப். அதே மாதிரி தான் இப்போயும் நம்மளுக்கு அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பலனை தரும். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஏறத்தாழ 3 இது சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து செவ்வாழையும் நீர்முள்ளி விதையும், அடுத்து வந்து மாதுளை பழச்சாறும் ப்ளஸ் வந்து நீர்முள்ளியும் எடுத்துக்கொள்ளலாம், இல்லைன்னா கசகசாவும் சேர்த்து கொண்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து 3வது வந்து இந்த சிலாஜித்து நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு ஆற்றலை வந்து கொடுக்குது. இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெசிபி வந்து முழுக்க உயிரணுக்களுடைய உற்பத்தியை பற்றி தான் பார்க்கக்கூடியது. இதற்கும் எரெக்ஷனுக்கும் எரெக்டைல் டிஸ்பென்ஷனும், அதாவது ஆண்குறி எழுச்சிக்கும் எந்த வகையான ஒரு உள்தொடர்புகள் வந்து கிடையாது. பொதுவாக வந்து இதை உருவாக்கக்கூடிய மருந்துக்கும் விந்தணுக்களை உற்பத்தி செய்து அதை வீரியப்படுத்தக்கூடிய மருந்துக்கும் விரைப்புத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய மருந்துக்கும் மெக்கானிசம் இரண்டுக்கும், அதை பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனுக்கும் வந்து இரண்டும் வித்தியாசமான ஒரு பண்பு உடையவை. அதனால் வந்து அந்த இதுக்கு வந்து நம்ம இது ரிலேட்டடாக இருக்காது. உயிரணுக்கள் வந்து எப்படி வந்து உற்பத்தி ஆகும், சிலவங்களுக்கு வந்து நல்லா வந்து ஆண்குறி வந்து நல்லா எழுச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்க்கும்போது நல்லா பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஆனால் குழந்தை பிறப்பு வந்து கொஞ்சம் தள்ளி போய் கொண்டே இருக்கும். அதற்கு வந்து காரணம் கேட்டிங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவ் மொட்டையில் உள்ள விந்தணுக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனுடைய மூமெண்ட் வந்து ஸ்லெக்கிஸான மூமெண்ட்டாக இருக்கும். தலை வந்து பார்த்திங்கன்னா தலை மற்றும் வால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மார்பாலஜிக்கலாக வித்தியாசமான தோற்றத்தில் வந்து காணப்படும். இந்த மாதிரியான பிரச்சனையினால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கருவுறுதல் வந்து டிலே ஆகி போயிட்டே இருக்கும். அவங்களுக்கான பதிவு தான் இன்றைக்கி வந்து இந்த பதிவு. சரிங்களா? பொதுவாக வந்து